தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கு உண்டான பொதுவான பலன்கள், பஞ்சாங்கத்தின் குறிப்புகள், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு அந்த மாதத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளோ இல்லை கிரக வழிபாடுகளோ நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மாதம் தை மாதம் முடிந்து மாசி மாதம் ஆரம்பிக்கின்றது. மாசி மாதம் 13/2/2025 முதல் 14/3/2025 வரை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். மகரத்துக்கு என்ன முக்கியம்? நவகிரகத்தில் சுக்கிரன் வழிபாடு ரொம்ப முக்கியமாக. சுக்கிரனை பிடிச்சிக்குங்க. பல்லு வயிறு தான். ஆசிட் மேலே வருமா தொண்டைக்கு. நல்ல மசாலாவாக போட்டு அடிங்க. பழையதெல்லாம் நிறைய எடுத்துக்குங்க. தயிர் சாதம் எடுத்துக்கோங்க. மோர் குடிங்க. வெள்ளரிக்காய் நிறைய எடுத்துக்கணுமா. ஒத்துக்கணும். செல்வி சொன்னதுக்காக எடுத்துகிட்டு சளி பிடிச்சிச்சு என்ன திட்டாது. ஒத்துக்கணும். எல்லாமே மோரெல்லாம் நல்ல என்ன பண்ணணும், மோருக்கு தாளிச்ச மோர் சாப்பிடும். அற்புதமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் மட்டும் கவனம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். வாகனத்தில் சிறிது பிரச்சனைகள் காட்டு. உயரமான இடங்கள், வழுக்கலான இடங்கள், பாத்ரூமு, படிக்கட்டுகள், விஷஜந்துக்கள், விஷப்பூச்சிகள், இதெல்லாம் மகரம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி வெளில போகிறதுக்கு முன்னாடி உங்களை எந்த அளவெல்லாம் தொந்தரவு பண்ண முடியுமான்னு பார்ப்பார். ஏன்னா நிரந்தரமாக வெளில போகிறார் 7.5 சனிலேருந்து. அப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாயிடுவீங்களா, அது அவருக்கு பிடிக்காது. அதனால் அவர் உங்களை நோண்ட பார்ப்பார். என்னடா செல்வி வியூகம் புதுசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பாருங்கள், கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் மாட்டிக்கக்கூடாதுன்றதுக்கு தான் சொல்கிறேன். வார்த்தையில் கவனமாக இருங்க. சட்ட சிக்கலே வந்துடுமா. எவனாவது போய் போயிட்டு தப்பான வார்த்தை திட்டுருவீங்க. பெரிய சிக்கல் வந்துடும். வேண்டாம் வேண்டாம், கவனமாக இருங்க. எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம். குறிப்பாக வார்த்தை வார்த்தை வார்த்தை. அதனால தான் வாயில் வருமா பிரச்சனைகள், பல்லில் வருமா, வாயில் வருமா, முழுங்குற இடத்துல தொந்தரவு வருமா. கவனமாக இருங்க. சூடாக போயிட்டு முழுங்கி மாட்டிக்காதீங்க. சாப்பிட்றச்ச ஃபோன் பேசுறது, சாப்பிட்றச்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. புறையேறிடுமா. சின்ன குழந்தைங்க, மகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க காயின் முழுங்கிடுமா. கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேவா? அமைப்பு மாசி மாதம் என்றால் ஒன்றும் பெருசாக கலவரப்படலாம் கூடாது. மகர ராசியிலிருந்து சூரியன் கும்ப ராசிக்கு வரார். அதனால கும்ப மாதம். கும்பமும் சனியுடைய வீடு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த சூரியன் கும்பத்தில் தன்னுடைய சொந்த வீடான 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏன்னா சூரியன் அப்போ வலிமையாக இருப்பார். கும்ப மாதம் அதான் மாசி மாதம். இதனுடைய பலன்களை தான் பார்க்க போகிட்டோம். ஏற்கனவே பல நாடுகளை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சட்டங்கள் கடுமையாக்கப்படும் சொல்லியிருக்கோம். இல்லீகலாக இருக்கிறவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். தாய்நாடு எவ்வளோ சிறந்ததுன்னு தெரியும்னு சொல்லியிருக்கோம். நம்ம நாட்டில் எதையோ விற்றுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு திருட்டு வழியாக போனவங்கெல்லாம் இன்றைக்கி எப்படி கஷ்டப்பட்டு கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு ராஜ துரோகம் செய்த போல வருகிறீர்கள், திரும்பி வராங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இவங்கெல்லாம் சும்மா போனதில்லை. லட்சக்கணக்கில் 40 லட்சம் 1 கோடியெல்லாம் செலவு பண்ணி இந்த மோகம், வெளிநாட்டு மோகம். பாரதியார் பாடினதெல்லாம் மறந்துடுது. எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கனவு, தூக்கத்திலேருந்து கனவு அமெரிக்கா. ஐ எம் ஃப்ரம் அமெரிக்கான்னு பேசுறது. ஐ எம் ஃப்ரம் லண்டன் பேசுகிறேன். நீ கொஞ்ச நாளில் ஒரு ஊராக ஆரம்பிப்பாங்க. 2031 வரைக்கும் நாடுகள், உலகங்கள் பெரிய பிரச்சனை வரும். அதில் மாசி மாதத்தில் அவ்வளோ பிரச்சனை வருமா. கும்பத்தில் சூரியன் சனியோடு உட்கார்ந்துருக்கிற காலகட்டம். ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, தலைமை இடத்தில் இருக்கிறவங்களுக்கு, பிரதமர்களுக்கு, பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, அதிகாரிகள், ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் மக்களை வதைப்பது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும்.
அப்படியே ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் வில்லனுங்க வந்துருவாங்களாம். எல்லா இடத்துலையும் சின்ன சாதாரண பஞ்சாயத்து தலைவர்லேருந்து அமெரிக்க அதிபர் வரைக்கும் இதுதான் தோணும். இந்த வரி போடலாமா, அந்த வரி போடலாமா, நடந்தா வரி போடலாமா, உட்கார்ந்தா வரி போடலாமா, சிரிச்சா வரி போடலாமா, அப்படியே தூக்கத்தில் கூட நிம்மதியாக மக்கள் இனிமேல் இருக்க மாட்டாங்க. மத மோதல்கள், இன மோதல்கள், சந்தோஷமாக இருந்த மக்கள், சகோதரமாக இருந்த மக்கள்லாம் பிரச்சனைக்கு ஆழ்வாங்க. ஒரு தலைவர்கள்லாம் ஒன்று ஒன்றா தப்பு தப்பாக பேசுவாங்க. திடீர்னு யுத்தங்கள் நிறைய ஆரம்பிக்குமா. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இந்த நாடு எங்களோட சேர்ந்துடணும், அந்த நாடு எங்களோட சேர்ந்துடணும். வலிமையானவர்கள் எல்லாம் எளிமையானவர்களை பயமுறுத்துறது, அராஜகம் பண்ணுறது, இதுதான் நடக்கும். அதான் இப்போ புரியாது. என்னவென்னா செய்கிறதுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கெல்லாம் தயாராகும். ஓமன் நாடெல்லாம் தீ விட்டு எரியுமா. ஆப்பிரிக்கா காடா நாடுகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா இந்த மாசி மாதம். மழை வராது, அது வராதுன்னா கூட காத்துடன் சூறாவளியுடன் மழையெல்லாம் வருமா. கடல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாதிப்பாங்க. வானிலை அறிக்கையெல்லாம் பொய்யாகுமா. நிறைய எல்லா இடத்துலையும் சூறாவளி காற்று வருமா. விமான விபத்துக்கள் தான் பெரிய பிரச்சனை இப்போ. அதே போல் விஷ ஜந்துக்கள் அதிகமாக வருமா இந்த மாசி மாதத்தில். உலகம் முழுவதும் பாம்பு கடி, தேள் கடி. தலைவர்கள், பிரபலமான தலைவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். சூரியன் வீட்டை சனியும் பார்ப்பார், சூரியனும் பார்ப்பார். அதிகார உச்சத்தில் இராணுவ தளபதிகள், இராணுவங்கள், விமானப்படை கமாண்டர்கள், நேவியுடைய கமாண்டர்கள், இவங்களோட உயிருக்கு ஆபத்து வருமா. திடீர்னு பெரிய அரசியல்வாதிகள்லாம் காணாத போயிடுவாங்களாம். டக்குன்னு திடீர்னு எதுவும் இல்லாமல்லாம் ஆக்கிடுமா. ஒரு மாதிரி ஷேக்கியாகவே வைக்கும். மருத்துவத்துறையிலெல்லாம் மாசி மாதத்தில் நல்ல நியூஸ் வருமா. அதெல்லாம் ஆச்சரியமாக பார்க்கலாமா. அமெரிக்காவுடைய புது அதிபராக வந்திருக்கிறார். ஒரு விஷயம் பண்ணுறச்செல்லாம் என்ன பண்ண போகிறாருன்னு நாளைக்கு எல்லாமே பயந்து உட்காந்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சிக்கல்கள் காட்டக்கூடிய மாதமாக காணப்படுகிறது. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதற்கு தெய்வத்தின் பிரார்த்தனை தான், அவரவர் மத வழக்கப்படி பிரார்த்தனை தான். எளிதில் தீப்பிற்றக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.